நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ. வசிஷ்டகுலத்தில் உதித்த வேதவியாசரை வணங்குவோம். வியாசர் மகாபாரதத்தின் 18 பருவங்களிலும் பல தர்மங்களை உரைத்துள்ளார். தர்மம் கண்டிப்பாக நம்மை காக்கும். இந்த சனாதன தர்மமே சாலச் சிறந்தது, அனாதிகாலமாக உள்ளது. இன்று நேற்று 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் என்னை தேதி சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் இந்த மதத்தை பிரச்சாரம் பண்ணினார் என்றும் கூற முடியாது. இந்த புத்தகம்தான் இந்த மதத்துக்கு என்று ஓர் புத்தகத்தை மட்டும் குறிப்பிடுவதும் முடியாது. பல மதத்தலைவர்கள், பல ரிஷிகள் வளர்த்தது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றின்னு சொல்லுகிறோமே, அதை போல எந்த காலம்னே தெரியாத அனாதி காலம். வேதங்கள், அதிலே சேர்ந்த உபநிடதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள், எண்ணிறந்த முனிவர்கள், ரிஷிகள், ராஜ ரிஷிகள், தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆச்சாரியர்கள், எத்தனை பேர் சேர்ந்து இந்த சனாதன தர்மத்தை விளக்கியுள்ளார்கள், வளர்த்துள்ளார்கள். யாரும் இந்த சனாதன தர்ம மார்க்கத்தை கண்டுபிடித்ததில்லை. இது ஓர் மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. இந்த தேதிக்கு முன்னால் கிடையாது, இந்த தேதிக்கு பின்னால் உண்டு என்றும் இதற்கு பெயர் குத்த முடியாது. தனி மனிதனுடைய ஒழுக்கம், அவனவனுடைய உயர்வு, ஆத்மாவுக்கு இருக்கும் புரிதல், பரமாத்ம சிந்தனம், தானம், தர்மம், புலனடக்கம், கவலையின்மை, பயப்படாமை, நடுக்கமுறாமை, ஜீவகாருண்யம், இப்படி அனைத்தும் ஆச்சரியமான அடித்தளங்கள். இப்படிப்பட்ட பொது அடித்தளத்துக்கு மேலேதான் சனாதன தர்மம்ங்கிற இந்த சிறந்த கட்டடம் எழுப்பப்பட்டுள்ளது. அதில் ஒன்றொன்றுமே வியத்தகு வகையில் இருக்கும். இப்போ இங்கேயே பார்ப்போமே, இவரும் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர் திருதராஷ்டிரன், விதுரனும் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர். ஆனால் நீ செய்வது இவ்வளவு தூரம் தவறு, மாற்றிக்கொள் என எத்தனை தூரம் விதுரர் எடுத்துரைக்கிறார். இந்த தர்மத்தின் சிறப்பே, நமக்குள்ளேயே ஒரு குற்றம் நடக்குமானால் உடனே அது பல சான்றோர்களால் கண்டிக்கப்படும். அந்த குற்றத்தை செய்யாதே என்று எடுத்து சொல்லப்படும். இன்னொரு ஆச்சரியம், அந்த குற்றம் புரிந்தவர் எப்படி தப்பாக நடந்து கொண்டார் என்றும் நம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அந்த குற்றத்தை திருத்திக்கோன்னு இன்னொருத்தர் எப்படி சொன்னார் என்பதும் நம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ராவணனே குற்றம் புரிந்தார், வேதம் அறிந்தவர்தான், ஆனாலும் குற்றவாளி. கும்பகர்ணன் குற்றம் புரிந்தார், அவர்களுக்குள் விபீஷணன் குற்றமற்றவன். அப்ப ராமனுடைய பேச்சு, ஹனுமான் பேச்சு, விபீஷனுடைய பேச்சு, அதுவும் ரெக்கார்டட். குற்றம் புரிந்த ராவணன் என்ன பேசுகிறானோ அதுவும் ரெக்கார்டட். பிரகலாதனுடைய உபதேசமும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஹிரண்யகசிபு பண்ண குற்றமும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு மறைப்பதற்கு ஏதுமில்லை. இப்படித்தான் புத்தி பேதலித்து போகும், அப்படி போகாதே, இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று இரண்டும் நன்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ இந்த இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் பெருமை பல விஷயத்தை மறைத்துவிட்டு இந்த வேத மார்க்கத்தில் சனாதன தர்மத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் யாரெல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றி மட்டும் எழுதிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் பலதை மறைத்து மற்ற பேர் என்னென்ன தப்பு பண்ணியிருப்பாளோ அதெல்லாத்தையும் மறைத்துவிட்டு எழுதப்பட்டதல்ல இதிகாசங்களும் புராணங்களும். அனைத்துமே இதில் பதிவு செய்யப்படும். ஏனெனில் இதோ தப்பு, மனுஷனுடைய புத்தி இந்த தப்பு மார்க்கத்தில் போகிறதுக்கு வாய்ப்புண்டு, இதோ 4 பேர் போயிருக்கிறார்கள் பாருங்கள். இந்த மார்க்கத்தில் இருந்தால் அனைவருமே சரியானவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று ஒரு நாளும் வேதங்கள் சொல்லவே சொல்லாது. கண்டிப்பாக அந்தந்த ஜீவாத்மா சுதந்திரன், இண்டிபெண்ட், தம் புத்தியை நல்லதாக பயன்படுத்தின்றா, வேதம் சொல்லியிருக்கிறபடிக்கு புத்தியை பயன்படுத்தி கொண்டால் நல்ல மார்க்கத்தில் இருக்க போகிறார். வேதம் சொன்னபடிக்கு புறம்பா புத்தியை பயன்படுத்தின்றா தீய மார்க்கத்தில் தான் இருக்க போகிறார். இது தீயது, கூடாது, திருந்து என்னும் நம் ரிஷிகளை எடுத்துரைப்பார்கள். இதுதான் இந்த இதிகாச புராணத்தின் சிறப்பு. நமக்கு வேண்டியதெல்லாம் மட்டும் சொல்லிட்டு
மற்றதெல்லாம் குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது என்று சொல்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி இதிகாச புராணத்தில் இருக்கவே இருக்காது. அனைத்தும் குறிப்புக்குள் வரும். அப்பதான் நாளைக்கு நமக்கு உண்மை புலப்படும். நம்மகிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்து சொல்கிறோம். சனாதன தர்மத்தில் இது எது நல்லது, இதோ தர்ம மார்க்கத்தில் இது எது நல்லது என்று மட்டும் எழுதி வச்சுட்டு, நல்லதா பேசினவர்களுடைய வார்த்தையை மட்டும் எழுதிட்டு தீயதா பேசினது எல்லாத்தையும் எடுத்து விடலாம் இல்லையா? அந்த மாதிரி எடுக்கவே இல்லை பாருங்க. ரெண்டுமே எழுதப்பட்டுள்ளது. இந்த தீயதின்படி போகாதே, இந்த நல்லதின்படி போ என்று சொல்வதற்காக. ஆகவேதான் விதுரருடைய வார்த்தையும் இதில் உள்ளது. திருத்தராஷ்டிரன் பேச்சும் இருக்கு, துரியோதனன் பேச்சும் உள்ளது, கண்ணன் சஞ்சயனுடைய பேச்சும் உள்ளது, கடோத்கஜனுடைய பேச்சும் உள்ளது, பீமசேனனுடைய பேச்சும் உள்ளது, சகுனி பேசின பேச்சும் உள்ளது, அதற்கு எதிர்த்த அர்ஜுனன் நகுலன் சகதேவன் பேசின பேச்சும் உள்ளது. அனைவரதும் எழுதப்பட்டிருக்கொல்லையோ, விடவே இல்லையே. ஒருத்தரது மட்டும்ங்கிறது அல்ல. அப்ப ரெண்டும் இருக்கு. பொதுவான கேள்விகள், விசேஷமான பதில்கள், ஒரு தலைப்பட்ச முடிவு கிடையாது. இதுதான் முடிவு என்று முடிச்சிட மாட்டார்கள். நிறைய கேள்விகள் இருக்கும், பதில்கள் இருக்கும். அப்புறம் படிப்பவன் தான் யோசித்து இது சரி என்கிற முடிவுக்கு வர வேண்டும். கண்டிப்பா அந்த முடிவு அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா முதல்லையே சொல்லிட மாட்டார்கள். முதல்ல விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஓப்பன் எண்டட் ஒரு சாஃப்ட்வேர்லாம் சொல்லச்சே, இது ஓப்பன் எண்டட் சாஃப்ட்வேர், ஓப்பன் சாஃப்ட்வேர்னு சொல்கிற முடியும். அப்போ தான் நிறைய என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். எல்லாரும் அதை வச்சுக்கலாம், எல்லாம் எழுதலாம், நிறையா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரும், ஃப்ரீயாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் பண்ணுறா. அதை போலத்தான் சனாதன தர்ம புஸ்தகங்கள். இப்போ விதுரர் கடைசியாக என்ன சொல்லி விட்டுட போகிறார்? எல்லாம் ஒத்தனுடைய சொத்துன்னு நினைக்காதே, உலகத்தில் எல்லாம் எல்லாருக்குமே பொது. மரங்கள் பழுக்கின்றன, பலந்தி விருட்சாக, எதற்காக? பரோபகாரார்த்தம். மிச்ச பேருக்கு உதவறதுக்கு தான் மரங்கள் பழுக்கின்றன. நதிகள் ஓடுகின்றன, தண்ணீரை பெருக்குகின்றன, பிறருக்காக. பால் சொரிகிறது பசு, பிறருக்காக. பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்கிறோம் இல்லையோ, பெரத்தியாருக்கு உதவறதுக்கு தான் இந்த சரீரம். பெரத்தியாருக்காகத்தான் நதிகள் ஓடுகின்றன, புறத்தியாருக்குத்தான் மரங்கள் பழுக்கின்றன, மற்ற பேருக்காகத்தான் மாடுகள் கறக்கின்றன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரத்தியாருக்கு உதவறதுக்கு தான் இந்த சரீரம். பெரத்தியாருக்காகத்தான் நதிகள் ஓடுகின்றன, புறத்தியாருக்குத்தான் மரங்கள் பழுக்கின்றன, மற்ற பேருக்காகத்தான் மாடுகள் கறக்கின்றன. அப்படி இருக்கிறச்சே, உன் ஒரு மகனுக்காகத்தான், உன் பிள்ளைகளுக்குத்தான் இந்த உலகமே நினைச்சிருக்கேது. திராட்சா, இது மோகம், உன்னிடத்தில் இருக்கும் மயக்கம். இந்த மயக்கத்தை விட்டுடு. யது பிருத்திவ்யாம் விரீஹி யவம் ஹிரண்யம். இங்கே இருக்கக்கூடிய நெல், கோதுமை, தங்கம், பசுக்கள், ஏதேதோ அது அத்தனையும் ஒருத்தனுக்கே. அவருக்கு கூட அது போராது. இன்னும் எங்கேயான வேற லோகத்திலேருந்து இருந்தால் கூட தேவலே என்ன சிலர் பேசலாம். அப்படின்னா எத்தனை இருந்தாலும் போராது. நாம் நம்மக்கிட்ட தான் இருக்கணுங்கிறதுக்காக சில சமயம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பதுக்கல் நடக்கிறது. பஞ்ச நாட்களில் கோதுமையை பதுக்கி வச்சுட்டார்கள். அவரிடத்துல நிறையா நெல் மூட்டை இருக்குது, ஊர்லேயே பஞ்சம் தலைவிரிச்சாடுறது. அதனால் ஒரு கிலோ அரிசி வாங்கினோம்னா 200 ரூபான்னு விலை ஏறி போச்சு. சில நாள் நடக்கலாம். ஒரு நாடு துண்டாகி போகும்போது பல நாட்டில் இந்த செய்தி கேள்விப்பட்டிருக்கோம். கச்சக்கமாக பணத்தை கையில் வச்சுருப்பா, ஆனால் ஒரே ஒரு ரொட்டி துண்டு கிடைக்காது. ரொட்டி கிடைக்குமான்னு க்யூவில் நிற்பார்கள். 1000 ரூபா தர ரொட்டி துண்டு கொடுன்னா 1000 ரூபாய்க்கு மதிப்பில்லையே. பொருள் இருந்தால் தானே, உணவு பொருள் இருந்தால் தானே எதுவுமே. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், லோகத்தில் இந்த 5 மொத்த பேருக்கு இலவசம். அப்படி பார்த்தீங்கன்னா மரம் பழக்கிற பழமும் இலவசம், நதி தண்ணீரும் இலவசம், நெருப்பும் இலவசம், குகைகள் இலவசம், அனைத்தும் இலவசம்தான். நாம் தாராளமாக போகலாம், தங்கலாம். இந்த உலகமே இலவசமானது தான். அதுக்கப்புறம் அதில் பார்டர்லாம் கட்ட ஆரம்பித்தோம். இது வரைக்கும் இந்த நாட்டுது, இங்கேருந்து அங்கே போகணுன்னா விசா வேணும். இது என் நாடு, இது ஒன் நாடு. அனைத்தும் மக்களுடைய நாடுகள், அனைத்தும் மிருகங்களுடைய நாடுகள். இப்படித்தான் முற்காலத்தில் இருந்திருக்கு. யாரும் வரம்பு கட்டியெல்லாம் வாழ்ந்துட முடியாது. ஆனால் இன்னைக்கு எவ்வளவு வரம்புகள் ஆயிடுச்சு தெரியுமா? ஏன் நம்ம நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாலே எத்தனை மாநில பிரிவுகள். இவர் இந்த மாநிலத்தவர் அங்கே போகலாமா கூடாதா, அவர் அந்த மாநிலத்தவர் இங்கே வரலாமா கூடாதா. நல்ல வேளை மாநிலத்துக்கு மாநிலம் விசா இல்லைன்னு வச்சுக்கோ, பாஸ்போர்ட் வாங்க வேண்டாம், விசா வாங்க வேண்டாம். ஆனால் போனால் நீங்கள் வேற்று மாநிலத்தவர் இங்கே வேலை பார்க்கணுமா? எல்லாம் பாரத பூமி தான், நம்ம பூமி முழுக்க நம்மளுது தான். அவரவர்கள் எங்கும் போய் இருக்க முடியணுமோ இல்லையோ, எல்லாத்துக்கும் தடங்கள் தடங்கள் தடங்கள். இங்கே இத்தனை நேரத்துக்கு மேலே நிற்காதே,
அங்கே இப்படி நின்று பேசாதே, வேணும்னா காட்டுக்கு போய் வாழ்ந்துக்கோ, காட்டுலையும் நீ போகாதே, மிருகங்கள்லாம் மறைஞ்சு போகிறது. அப்போ ஒரு தனி மனிதன் சுதந்திரமாக இருக்கிறதுங்கிறதே நடக்காதானால் இதெல்லாம் நாமா வரவழைத்து கொண்டவை. அனைத்தையும் கடவுள் படைக்கும் போது சுதந்திரமாகத்தான் படைத்தார். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அனைத்துமே ஃப்ரீ, எல்லாமே இலவசம். ஆனால் இது ஒன்று இன்னைக்கு காசாக இருக்கு. இப்போ ஏன்னா தண்ணீர் காசு கொடுத்தா தான் கிடைக்க போகிறது. வெளியில் இன்னைக்கு எவ்வளவு மினரல் வாட்டர்லாம் வாங்குகிறோம். இப்போ வாங்க ஒன்று 12 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, நாளைக்கு ஒன்று பொழுதுரு மேனியமாக வந்துட்டுருக்கே. 15-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை போல் ஒரு கான்செப்டே கிடையாது. அன்றைக்கி யாரும் இல்லவே இல்லையா, தண்ணீர் குடிக்கவே இல்லையா. இப்போ இந்த தண்ணீர் அத்தனையும் அவ்வளவு சுத்தமாக தான் வருதா. ஏழை எளியவர்கள்லேருந்து கையில் அந்த தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கி யாரும் வாழறதே கிடையாது. எங்கே போனோம்னாலும் தண்ணீரை விலை குத்து வாங்குகிறோம். வீட்டிலேருந்து நம்ம தண்ணீரை நாம் எடுத்துன்னு போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எங்கேயும் சுத்தமான குடி தண்ணீர் இல்லை. நல்ல வேளை இவர்கள்லாம் சுத்தமான குடி தண்ணீர் கொடுக்குறா. பல பேர் கொடுக்கலாம், சில பேர் கொடுக்காது இருக்கலாம். ஆனால் இப்போ அதைத்தான் வாங்குறதுன்னு ஆயிடுச்சு இல்லையா. குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இடத்துலேருந்து அங்கே போய் வாங்கிக்கோ என்கிற அளவுக்கு விட்டுட்டோம். இப்போ நாம தான் கையில் கொடுத்து அமைச்சிருந்தோம். இன்றைக்கி எல்லாருக்கும் அப்போ தண்ணீர் விலை கொடுத்துன்னு ஆயிடுத்து. எதையெல்லாம் இறைவன் ஃப்ரீயாக படைச்சிருக்காரோ அதுக்கெல்லாம் இப்போ நாம் காசு கொடுத்துட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் ஆரம்பித்து வச்சவர்னு யாரை தெரியுமா பிடிக்கணும்? இப்போ விதுரர் திருத்தராஷ்டிரனை பிடிச்சுன்னு விட்டார். நீ தான் தனி மனுஷனுக்கு சொத்து எனக்குத்தான் நீ தான் பிரிக்கிற. அப்படி இல்லை, அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம்தான், ஒருத்தருக்கு மட்டும்னு சொல்லாதே. எனக்குன்னு இடம்னா வெளிநாடுகள்லாம் போனேன்னா ஐலாண்டெல்லாம் விலை கொடுத்து வாங்கி விட்றா, மலையை விலை கொடுத்து வாங்கி விட்றா. ஒரு சின்ன சின்ன தீவுத்தடல்லாம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கடலினுடைய அந்த இடம் தனக்குன்னு விலை கொடுக்குறா. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? உலகத்தில் இருக்கிற கடலோ மலையோ நிலமோ காடோ அனைவருக்கும் தான் பொது. அதை நான் பணத்தை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம்னால் இதெல்லாம் யார் அனுமதிக்கிறா? எப்படி நடக்கும் சொல்லுங்க? பொதுவாக இருக்கிற இடத்த நம்ம மாற்றிட முடியுமா? பணம் இருக்குங்கிறதுக்காக எதை வேணா வாங்கி விடலாமா? வாங்கலாம். பணம் இருக்குங்கிறதுக்காக ஆடை அணிகலன்கள் வேணால் நிறையா வாங்கி வச்சுக்கிட்டோம். பணம் இருக்குங்கிறதுக்காக இடம்னுட்டு இவரிடத்துல 500 ஏக்கர், அவரிடத்துல 1000 ஏக்கர், 2000 ஏக்கர்னால் 2000 ஏக்கரில் எத்தனை மனிதர்கள் வாழ வேண்டிய இடம்? அது ஒத்தரிடத்துல இருந்துடுத்து அவர் அதை ஃபென்ஸு போட்டு வச்சுட்டார்னால் அப்போது அந்த மக்களெல்லாம் மீதம் இருக்கிற 2000 ஏக்கரில் இருக்க வேண்டியிருக்கு. அப்போ அங்கே தொகை பெருகிறது, அங்கே ஒத்தருக்கு கிட்டக்க நெருக்கத்தில் இருக்கும், இருக்க சண்டை சச்சரவுகள் பெருகிறது. அப்போ எனக்கிடம் உனக்கிடங்கிற வம்பு வருது. இப்படி தானே ஒன்றுமே வளருது. இப்போ லட்சக்கணக்கான ஏக்கர்கள் வீண் நிலம் இருக்குது. அங்கே எல்லாம் யார் வேணால் போகலாம், தங்கலாம், இருக்கலாம். ஆனால் அப்படி ஆயிரக்கணக்கில் வாங்கி வச்சுனுட்டாள்னால் அப்போ மற்ற மனிதர்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு சிறு இடத்துக்குள்ளே தள்ளப்படுவாளோ இல்லையோ. அதை போல பண்ணாத திருத்தராஷ்டிரா, இது ஒன்றுது மட்டுமல்ல, எல்லாருதும் மக்களுது. அதை அவன் நன்னா ஆழ்வான், அதனால் விட்டு கொடுக்க பழகிக்கும். ராஜன்னு பூயோ பிரவீமித்வாம் புத்திரேஷு சமமாச்சர. இப்போ திரும்ப கடைசியாக சொல்கிறேன் கேட்டுக்கொள். உன் தம்பி பிள்ளைகள் உன் பிள்ளைகள் அனைவரையும் சமமாக மதிப்பாய். சமதா எதிதே ராஜன்னு ஸ்வேஷு பாண்டு சுதேஷுவா. உன் பிள்ளைகள் பாண்டுவனுடைய பிள்ளைகள், இந்த 2 பேரையும் நீ சமமாக நடத்த ஆரம்பிச்சிட்டியானால் எங்கோ வாழ்வாய், நலமாக வாழ்வாய், மங்களமாக இருப்பாய். நான் சொல்கிறேன், இதை நன்னா நீ காதில் போட்டுக்கொள். தப்பாக நினச்சுடாதே. எல்லாம் எல்லாருக்கும் பொது. ஆளப்போகிற ரெப்ரசன்டேட்டிவ் தான் பிள்ளைகள். ஒன்றுதுன்னு நினைக்காதே. உன் பிள்ளை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவன் பிள்ளை இன்னொரு பிரதிநிதிகளாக இருந்து கடவுள் படைச்சு வச்சுக்கிறத நாம் பார்த்துக்கிறோம். அவளை கேர்டேக்கர் என்று தான் நம்ம நினச்சிக்கணுமே தவிர யார் ராஜா? அந்த ராஜா இருந்த காலத்திலேயே கேர்டேக்கர் தான் நீ அரசனா, நீ முதலாளி இல்லை, நீ சொந்தக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டார் விதுரர். அதனால் எந்த காலத்திலும் அரசர்கள்னாலும் யாராக இருந்தாலும் சொந்தக்காரர்கள் கிடையாது. பகவான் தான் சொந்தக்காரர். அவருடையத்தை நாம் வி டேக் கேர் அப்படிங்கிறதை இந்த அத்தியாயத்திலேருந்து ரொம்ப நன்னா தெரிஞ்சுட்டோம்.